ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட் வே டு ரீச் காட். கிடையாது, நம்ம ஸ்பிரிச்சுவல் விங்க் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். சார் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு எருமை மாட்டால பஜனை ஹாலில் உட்காந்து பஜனை பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் எருமை மாட்டால எப்படி சுவாமி அடைய முடியும்? சேவை மூலமா தான். இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு. நம்ம சுவாமி மதுரப்பள்ளி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மலை மேல இருந்த இடம் அது. ஸோ அந்த இடத்துல அவர் டிவோட்டிஸோட போய் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணார். அந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா தண்ணி காய்கறி எல்லாமே கீழே இருந்து மேலே எடுத்துன்னு போகணுமா. அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சோடனே அவர் கிளம்பும் போது சுவாமி எல்லாரையும் நிறுத்தி வச்சுட்டு வேகமா ஓடி போறாராம். என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு எருமை மாட்டு இருந்தது. அந்த எருமை மாட்டு கிட்ட போயிட்டு, பங்காரு நீ எங்களுக்கு இத்தனை நாள் சேவை பண்ணிருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாராம். அந்த எருமை மாட்டு தான் டெய்லி தண்ணி காய்கறி எல்லாம் மேல எடுத்து வந்து கொடுக்குமா. கொஞ்ச நாள் ஒரு எருமை மாட்டு சேவை பண்றதுனால சுவாமியோட அனுகிரகம் அது கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கே கிடைக்காது. ஆனா ஞானேஸ்வரர்ங்கிற மகான் கூட தான் எருமை மாட கடவுளோட நாமத்தை சொல்ல சொன்னாரு. பாண்டுரங்கனே அங்க பிரத்யட்சமானாரே. அபுகன் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இவருக்கு வந்து கடவுள் மேல அவங்களால நம்பிக்கை இல்லை. ஆனா நிறைய சேவை பண்ணுவார். முதியோர்களுக்கு போய் சேவை பண்ணுவார், ஏழைகளுக்கெல்லாம் காசு கொடுப்பார். ஒரு நாள் வந்து அவர் நடந்து வந்து இருக்கும்போது அவரோட வீட்டுல ஒரு ஏஞ்சல் உட்காந்து ஏதோ ஒரு லிஸ்ட பார்த்துருக்கு. அப்ப போய் கேட்கிறார், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப சொல்றது, நான் வந்து யாருக்கெல்லாம் கடவுள் பிடிக்குமோ அந்த லிஸ்ட பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அது நான் இருக்கேனா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல நீங்க இல்ல அப்படின்னு சொல்றது. சரி நான் அவரும் போயிட்டேன். அடுத்த நாள் வந்து மறுபடியும் அதே ஏஞ்சல் அதே இடத்துல உட்காந்து அதே மாதிரி லிஸ்ட் படிச்சிருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறேன். அப்ப சொல்றது, கடவுளுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அந்த லிஸ்ட் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அது என் பேர் இல்ல தானே அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இல்ல உங்க பேர் தான் முதல்ல இருக்கு. பார்த்தா சேவை பண்ணதுனால அபுகநாதன் வந்து நம்பர் 1 பிரையாரிட்டி ஆஃப் காடா மாறிட்டார். அப்படி பார்த்தா சமிதிக்கு யாரா புதுசா வந்தா எப்படி வராங்க? பஜனை கேட்டு தானே வராங்க. அதுக்கப்புறம் தானே எல்லா சமிதி ஆக்டிவிட்டிஸ்லயும் பங்கெடுத்துக்கிறாங்க. சாராம் பஜனை சத்தம் 2 தெரு கேட்கலாம். ஆனா நம்ம ஆர்கனைசேஷன் வந்து ஸ்ரீ சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன். இது சுவாமி நிறுவனம் பண்ணதே சேவைனாலதான். உலகம் முழுக்க சேவை பண்ணதுனால தானே நம்ம ஆர்கனைசேஷனை தேடி இவ்வளவு பேர் வராங்க. இதே மாதிரிதான் அப்ரஹாம் லிங்கன் சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட் இருந்தார். அவர் வந்து ஏன் பீப்புளோட இவ்வளவு பாப்புலரா இருந்தாரு? ஏன்னா அவர் எல்லா மக்களுக்கும் நிறைய சேவை பண்ணுவார். அதனாலதான் அப்ரஹாம் லிங்கன் இத்தனை நாள் யூஎஸ் பிரசிடென்டா இருந்தாரு. எல்லா மக்களுக்கும் மிகவும் பிடிச்ச யூஎஸ் பிரசிடென்ட்னா அப்ரஹாம் லிங்கனை தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சுவாமியே சொல்லியிருக்காரு, கலியுகத்துல நாமஸ்மரணை தான் கடவுளை அடையறதுக்கு பெஸ்ட் சாதனா. நம்ம சுவாமி கூட நமக்கு பால் விகாஸ்ல நவவித பக்தி கொடுத்திருக்காரு. இதுல ஸ்ரவணம், கீர்த்தனம், வந்தனம், விஷ்ணு ஸ்மரணம் இந்த மாதிரி 9 விதமான பக்தி இருக்கு. இதுல ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணி சூஸ் பண்ணா கூட நம்மளால கடவுளை ஈஸியா அடைய முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பரீட்சித். நமக்கு பரீட்சித் ராஜா எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் சாக போறார் அப்படிங்கறத தெரிஞ்சின உடனேயும் அவர் ஸ்ரவணத்தை தான் சூஸ் பண்ணார். ஸ்ரவணத்தை சூஸ் பண்ணி தான் முக்தி அடைஞ்சார். நம்ம சுவாமி கூட டிஸ்கோர்ஸை முடிக்கும் போது எப்படி முடிப்பார்? பாட்டு பாடி தானே முடிப்பார். ஹரி பஜன பினா சுக சாந்தி நகி. கடவுளோட நாமத்தை சொல்லாம நமக்கு சாந்தியே கிடையாது. அதுவும் சரிதான். பாத சேவனம்ங்கிறது ஒரு விதமான பக்தின்னு சொன்னால சுவாமி பாத சேவனம்னா என்ன சொல்லியிருக்காரு? சுவாமி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவரோட கால்கள் தான் ஏழை மக்கள், முதியோர் மக்கள். அதனால அவருக்கு உண்மையான பாத சேவனம்னா என்னது? இந்த மக்களுக்கு சேவை பண்றதுதான் அவரோட உண்மையான பாத சேவனம்னு சொல்லியிருக்காரு. மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து இவரோட லட்சியமே கடவுளை பார்த்தாகணும் அப்படிங்கிறது தான். ஒரு நாள் அவரோட கனவுல வந்து கடவுள் சொல்றாரு, நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த நாள் அவர் ஏழையா இருந்தா கூட இருக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டீ ரோட்டி எல்லாம் பண்ணி வைக்கிறார். வெயிட் பண்றாரு, கடவுளே வராது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஒரு ஏழை அம்மா, அந்த அம்மாவோட குழந்தையும் வருது. 2 பேரும் அழுதுனே வரா. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நாங்க ரொம்ப நாளா சாப்பிடவே இல்லை, நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வச்சிருந்த டீயும் ரோட்டியும் எடுத்து அவங்க கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இதே மாதிரியே ஒரு
ஐயோ கடவுளே, உனக்கு இருந்த சாப்பாடை முடியலன்னு வந்து 2 பேரும் கொடுத்துட்டேனே, இப்போ நான் அவனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு வர. அப்போ வந்து சடனா ஒரு பெரிய ஒளி வருது, சத்தம் வருது. அப்போ அந்த ஒளியிலேருந்து அந்த ஏழை அம்மாவும் அந்த குழந்தையும் அதுக்கப்புறம் அந்த வயசானவரும் வராங்க. அப்போ சுவாமியோட வாய்ஸ் மட்டும் கேட்கறது, நீங்க இவருக்கு சேவை பண்ணதுனால நீ எனக்கு சேவை பண்ண மாதிரி அர்த்தம். இவங்க மூலமா நான் உன் வீட்டுக்கு வந்தேன், அதனால நீ எனக்கு ரொட்டி கொடுத்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ்.